உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாது. நான் அவங்களுக்காண்டி பேச வரல, ஒரு சாமானியன் வந்து பேச வரேன். ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு தாய் தகப்பே ஒரு பிள்ளை. தகப்பை வந்து காலையில ஒரு கூலி வேலைக்கு போறாரு, ஒரு கொத்தனார் வேலைக்கு போறாரு, ஒரு ஆசாரி வேலைக்கு போறாரு. அம்மா வந்து ஒரு வயக்காட்டுக்கு போகுது, ஒரு அப்பள கம்பெனிக்கு வேலைக்கு போகுது. பிள்ளை காலையில எந்திரிச்சு ஸ்கூல்ல கொண்டு போய் விட முடியாம ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் சத்துணவு சாப்பிட்டுட்டு, அந்த பாப்பாவோ பையனோ சத்துணவு சாப்பிட்டுட்டு மதியம் சாயந்தரம் 4:10க்கு ஒத்தையில வீட்டுக்கு வரையான் பார்த்தீங்களா குழந்தை. அந்த குழந்தை வரும்போது அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க இருக்கிற வறுமையில அந்த பிள்ளைக்கு ஒரு நாய் கடிச்சிருச்சு, ஒரு நோய் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடுறாங்க, தடுப்பூசி போடுறாங்க. அந்த தடுப்பூசி ஃப்ரீ தான், அதுல குறை சொல்லல. இப்போ தடுப்பூசி போட்டு அது ஒரு மனக்கவலையாகி அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்க முடியாம இந்த உணவுனால எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிருமோ என்ற ஒரு பயம். ஏன்னா கிராமத்துக்குள்ள இன்ன வரைக்கும் அந்த இதெல்லாம் இருக்கு. நாய் கடிச்சா இன்னமும் சில பேர் ஃபாலோ பண்றாங்க. இந்த நாய் கடிச்சா புனவாடை பிடிக்கணும், கறிகளை சாப்பிடக்கூடாது, முட்டைகளை சாப்பிடக்கூடாது. மருத்துவம் என்ன சொல்லுது, இதெல்லாம் சாப்பிடலாம் வைக்கலாம். ஆனா இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல உள்ளவங்களை ஒரு குழந்தைய நாய் கடிச்சிச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு? இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னா, நாய் கடிக்குதுப்பா, நாய் கடிச்சு பிடிச்சு ஊசியை போடுறான், தப்பிச்சிடலாம். நோய் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பிரச்சனைனா, தடுப்பு ஊசி போட்டும் நோய் குறையாம செத்து போனவங்கள இப்போ இடையில சமீபத்துல அதுக்கான கேஸ் வெளியே வந்துருக்கு. அதுதான் இப்ப பயமா இருக்கு. தடுப்பூசி போட்டுட்டோம், நமக்கு இனிமே அந்த நாயுடைய விஷம் வந்து நமக்கு ஏறாது, நம்ம பிள்ளைக்கு நல்லா இருக்கும்னு எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்கும்போது, எத்தனையோ பெற்றோர் அப்படி நினைச்சுட்டு இருக்கும்போது, அந்த ரேபிஸ் நோயுடைய கிருமினால எத்தனையோ குழந்தைகள் தடுப்பூசி போட்டு இறந்து போறாங்க, எத்தனையோ பெரியவர்கள் தடுப்பூசி போட்டு இறந்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு 10க்கு 10 ரூம்ல இருக்கிற பிளே கிரவுண்ட் இருக்காது, அதுக்கு ரோடு தான் கிரவுண்டு. அது ரோட்ல பக்கத்து வீட்டுக்கார அக்கா கூட விளையாண்டு வச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப சொல்றீங்களே வீடியோல சொல்றீங்க, கல்ல கொண்டு போய் எரிஞ்சு